இதுக்கு யாரு பொறுப்புன்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தங்கள கை காட்டுறாங்க. ஆர்சிபி போட்ட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட், எல்லாரும் வாங்க என்ட்ரி இலவசம்னு அவங்க கொடுத்த இன்வைட் 3 லட்சம் வரைக்கும் ரசிகர்கள் வர காரணமா இருந்தது. ஜூன் 3 அன்னைக்கு ஆர்சிபி சார்பில் வெற்றி விழா நடத்த போலீஸ் கமிஷனர்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. முதல்ல போலீஸ் அனுமதி மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது சின்னசாமி மைதானத்துல மட்டுமே நடந்திருக்க வேண்டிய நிகழ்வு. ஆனா ஏன் விதான் சௌதால தனியா ஒரு நிகழ்ச்சி அரசு நடத்தணும்ன்ற கேள்வியும் வருது. அப்போ கர்நாடக கவர்மெண்ட்டும் ஆர்சிபி வெற்றியை வச்சு அரசியல் ஆதாயம் பார்க்க நினைச்சிருக்காங்க. அதனால தான் போலீஸ் அனுமதி மறுத்த பின்னாடியும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் போயிருக்கு. அதுவும் 3 லட்சம் ரசிகர்கள் வந்திருக்க இடத்துல வெறும் 1000 போலீஸ் தான் போயிருக்காங்க. ஆர்சிபி நிர்வாகம் இவ்வளவு வேகமா வெற்றி விழாவை நடத்த ஏன் நினைச்சாங்க தெரியுமா? ஆர்சிபி வீரர்கள்ல சிலர் வெளிநாடு போனோம்னு அவசரப்படுத்தியிருக்காங்க. அதுல விராட் கோலியோட பெயரும் அடிபடுது. இதனால தான் வெற்றி விழாவை உடனே நடத்தி முடிக்க வேண்டிய நிலைக்கு ஆர்சிபி நிர்வாகம் தள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் சம்பவத்துக்கு காரணம்னு சொல்லி ஆர்சிபி மார்க்கெட்டிங் ஹெட் நிக்கில் டிஎன்ஏ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்துல வேலை பார்க்கிற 3 பேர் கர்நாடகா போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. எந்த கமிஷனருக்கு அழுத்தம் கொடுத்து பர்மிஷன் வாங்கப்பட்டதோ அவரை இன்னைக்கு மாநில அரசே சஸ்பெண்ட் பண்ணிருச்சு. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்புன்னு?